கல்லூரி வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். படிப்பு ரொம்ப முக்கியமானது. இங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் இங்க இருப்பீங்க கண்டிப்பா. இந்த கல்லூரியில படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க, எப்பவுமே பாசிட்டிவா இருங்க லைஃப்ல. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க பண்ணுங்க, ஆனா படிப்பு எப்பவுமே விட்டுடாதீங்க. படிப்பு தான் நம்மளோட சொத்து, உண்மையான சொத்து. அதனால நல்ல படிங்க. உங்க அப்பா அம்மாவை எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். டு ஆல் ஆஃப் யூ who are here, to all the lovely students who are there, all of you, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோங்க. And pursue whatever you want in life with all the confidence. God is there to protect you and to show you the way. Respect your parents, respect your teachers, love them. Love them the most. And enjoy each and every second in this college. இந்த படிக்கிற நேரம் திரும்பி வராது, அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்துல ஏன் நடிக்கல? எனக்கும் ஆசைதான் ரஜினி சார் கூட நடிக்கணும்னு, பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் வரல. அந்த மாதிரி ஒரு கதையும் அந்த மாதிரி ஒரு படம் வரல. ஆனா வந்தா கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். I would love to work with sir. I am his ardent fan. ரொம்ப பிடிக்கும். And பார்க்கலாம். மேடம் ஒரு நிமிஷம். மேடத்தை பற்றி அவங்க நல்ல நடிகை, நல்ல குடும்ப தலைவி, நல்ல அம்மா, இதெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு பாக்கியராஜ் சாருக்கு, பாண்டியராஜன் சாருக்கு எல்லாம் போட்டி அவங்க இறங்கியிருக்காங்க. இயக்குனர் படம் வந்து டேரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆமாம், எனக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, என்னடா அது. அந்த அந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் ஒரு படத்துக்கு அமைக்கிறது பெரிய பாக்கியம். இது வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. பாக்கியராஜ் சார், பாண்டியராஜன் சார் எல்லாருமே இளையராஜா மியூசிக்கில் படம் பட்டீங்க. ஆமாம், எனக்கு கிடைச்ச ஒரே ஆள் தீனா சார் தான். அதுவும் எனக்கு கிடைச்ச பாக்கியம். யார் விட்டு கொடுக்குறாங்களோ அது பாக்கியம் சார். அந்த அனுபவம் பற்றி ஒரு சில வார்த்தை. எங்களுக்கு போட்டியாக வந்திருக்கீங்களா? போட்டியெல்லாம் வர முடியாது. கைக்குட்டை ராணி இந்த டைட்டில். ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். படத்தோட பேர் கைக்குட்டை ராணி. வாழ்க்கையில எப்பவுமே ஏதாவது ஒரு புதுசா பண்ணணும், ஏதாவது நம்மளையே டிஸ்கவர் பண்ணணும், எப்பவுமே அதை நான் நினைப்பேன். அதனால சரி, என்னோட பொண்ணை வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ்ல நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லி பிரசாத் மல்டிமீடியால போய் சேர்க்கறதுக்கு நான் போய் அங்க சேர்ந்துட்டேன். ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்தேன். அந்த படத்துக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து இசை கடவுள், இசை இறைவன். அவர்கிட்ட இருந்து எனக்கு இசை கிடைச்சது பெரிய என்னோட பாக்கியம். ஸோ அவர் வந்து எனக்கு இசை கொடுத்து, பாடல் கொடுத்து, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து ரொம்ப அருமையாக என்னோட படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல் பண்ணார். ஸோ அவருக்கு எப்போவுமே நன்றி சாருக்கு. அதுக்கப்புறம் லெனின் சார் எடிட்டிங், அவரும் பெரிய சப்போர்ட், எனக்கு பெரிய பலம். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் என்னோட சின்ன குறும்படத்தில் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்குது, நிறைய அவார்டு வாங்கி இருக்குது, இன்னமும் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய அதுக்கு விருது எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீங்க பார்ப்பீங்க. நான் அதை ரிலீஸ் பண்ணுவேன், நீங்க எல்லாம் பார்க்கலாம்.